கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் 3 நாட்களாக சிகிச்சை அளித்து வந்த பெண் யானையின் உடலில் முன்னேற்றம் இருப்பதால் இன்று இரவு வனத்துக்குள் விடப்போவதாக வன மருத்துவர் தெரிவித்தார். கோயம்புத்தூர் வனக்கோட்டம், கோயம்புத்தூர் வனச்சரகம் மருதமலை அடிவாரத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக உடல்நலை குறைவால் படுத்து கிடந்த பெண் யானையை 2 நாள் சிகிச்சை அளித்து நேற்றைய தினம் கிரேன் உதவியால் அதை தூக்கி நிப்பாட்டியிருக்கிறோம். தூக்கி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நேற்றைய தினம் அந்த பெண் யானையானது தீவனம் உட்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு நேற்றைய தினம் மசாலா புல், அப்புறம் ஆள் அரச இலை, புளிய இலை, பழங்களை பொறுத்தளவில் அது தர்பூசணி போன்ற பழங்களெல்லாம் கொடுத்தோம். நல்லா சாப்பிட்டு இருந்தது. நேற்றைய தினம் 150 - 200 கிலோ தீவனத்தை எடுத்திருக்குது. அதனுடைய உடல் சக்தியை ஊட்டி ஒரு நாள் வைத்திருந்து அனுப்பலாங்கிறதுனால நேற்று காட்டுக்குள்ள அனுப்பல. அது அப்படியே கிரேன்லேயே அந்த பெல்ட்லேயே மாட்டி வச்சிருந்தோம். நேற்றைய இரவு அதனுடைய ஜுவனைல், அதாவது அந்த பெண் யானையினுடைய இன்னொரு மகன், அது இப்ப இருக்கக்கூடிய இந்த குட்டியினுடைய அண்ணன், ஜுவனைல் எலஃபன்ட், அது இந்த யானையோட நேற்று சேர்ந்து இருந்தது. இன்று காலை அதிகாலை 5 மணி அளவில் அந்த ஜுவனைல் எலஃபன்ட் இதனுடைய குட்டியை அழைத்து கொண்டு காட்டுக்குள்ள சென்றிருக்கிறது. இப்பொழுது பெண் யானையானது உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. காலையிலிருந்து இதுவரைக்கும் இப்பவே கிட்டத்தட்ட 100 கிலோ அளவுக்கு பசுந்தீவனங்களை சாப்பிட்டு இருக்கிறது. இப்போ 5 குழுக்களாக வனப்பணியாளர்கள் பிரிந்து அந்த ஜுவனைல் எலஃபண்ட் குட்டி யானையை கண்காணிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அந்த குட்டி யானையும் அந்த ஜுவனையில இன்று இரவு திருப்பியும் இதே யானைக்கு சேரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி சேருகின்ற பொழுது இன்று இரவு அந்த ஜுவனைல் எலஃபண்ட் குட்டி யானையோட இந்த யானையை அனுப்புறதுக்கான ஒரு ஆயத்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம். தற்சமயம் இதுக்கு மருந்து பொருட்களை சாதம் மற்றும் வெள்ளத்துல கலந்து ஒரு வாழை இலையில் மடித்து மருந்து பொருட்களை, லிவர் டானிக்கு, சத்து பொருட்கள் எல்லாம் உள்ள கொடுத்துருக்குறோம். அதுக்கு குடல் புழு மருந்து தர்பூசணி பழத்துல வச்சு அளித்திருக்கிறோம். தற்சமயம் பெண்மையானையனுடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது. நன்றி. தானா நிக்கிற அளவுக்கான அந்த ஸ்டெபிலிட்டி வந்துருச்சா? ஆமா, இது தானா நிக்கிறதுக்கு நேத்தே ஓரளவுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி நின்றுது. இன்றைய தினம் அது கெட்டப்பட்டிருக்கிற அந்த பெல்ட்டை அதனுடைய இறுக்கத்தை தளர்த்தி விட்டுருக்குறோம். அதனால பெல்ட்டினுடைய சப்போர்ட் இல்லாமலே அது முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப எனர்ஜி கூடியிருக்கு. கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதா சார்? இல்ல சாப்பிட்டு? ஆமா, நேற்று 150 - 200 கிலோ பச்சை புல்லு சாப்பிட்டு இருக்குது. இது உண்மையில சிக்னிபிகன்ட். பால் மட்டும் தான் சாப்பிடுறது, இல்ல உணவு எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? 5 மாசம் தான் ஆச்சு. இவ்வளவு நேரம் காலையில இருந்து வரல. ஆமா, எப்படி இருக்கும் சார் அது? எனக்கு 2 நாளா நைட்டு ஃபுல்லா பால் குடிச்சிருக்குது. சகோதரனை பார்த்ததுனால கூடயே போனதுனால கூடயே போயிருக்கும். பசி எடுத்ததுன்னா திருப்பி இங்கே தான் வரும். அதுக்கு அந்த குட்டி யானை வழி தெரியாம இருந்ததுன்னா அந்த ஜுவனைல் எலஃபண்ட் அந்த யானையை கட்டாயம் இன்று இரவு அது கூட்டு கொண்டு வந்துடும். அதனால ஒரு நாள் 12 ஹவர்ஸ் குடிக்காம இருந்தாலும் அது தாங்கிக்கும். அது பசி ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்கா தாயை தேடி வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஓகே சார்.